பென்சின் டையசோனியம் குளோரைட். நல்லா கவனிங்க, பென்சின் ரிங் உங்களுக்கு தெரியும், பென்சின் ரிங் நீங்கள் போட்டுருங்க. அசோ அப்படின்னாலே அது நைட்ரஜனை தான் குறிக்கும். டைஅசோ அப்படின்னா 2 நைட்ரஜன், என் டபுள் பாண்ட் என், இங்கே சிஎல். இதுதான் பென்சின் டையசோனியம் குளோரைடுடைய ஃபார்முலா. திஸ் பென்சின் டையசோனியம் குளோரைட் ரியாக்ஷன் வித் ஃபீனால். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஃபீனாலோட ரியாக்ட் ஆக போகுது. அப்போ கவனிங்க, இங்கே ஹைட்ரஜன் இருக்குமா? அப்போ நல்லா கவனியம் தங்கங்களா, இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் சேர்ந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு HCl வெளியே போயிடும். ரைட்டா? இன் பிரசன்ஸ், எந்த பிரசன்ஸ் தான் நடக்கும் அப்படின்னா pH சேஞ்ச் பண்ணுறது. pH வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 9 to 10 pH இருக்கிறது அட் வெரி லோ டெம்பரேச்சர் 273 278 கெல்வின், அதாவது 0 5 டிகிரி செல்சியஸ் வெரி லோ டெம்பரேச்சர் வைக்கும் போது நமக்கு இந்த ரியாக்ஷன் நடக்கும், கப்ளிங் நடக்கும். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 காம்பவுண்ட் தனித்தனியாக இருக்கிறது கப்ளிங் சேர போகுது. என்ன எழுதுங்க கவனிங்க தங்கங்களா, பென்சின் போட்டுட்டேன், என் டபுள் பாண்ட் என் போட்டேன், இங்க இருக்க ஹைட்ரஜன் தான் வெளியே போயிருச்சு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது இப்படியே கனெக்டிவிட்டி ஆயிரும். அப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேரா பொசிஷன் நடக்கும். நல்லது, நீங்கள் இதுக்கு பேரா பொசிஷனில் அது நடந்திருக்கு. ரைட்டா? இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசோ காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பிரைட் கலராக இருக்கும், இதைத்தான் ஆரஞ்சு டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுக்கு நேம் இப்போ பாருங்க, பேரா பொசிஷன் ஹைட்ராக்சி இருக்கு. அப்போ பேரா ஹைட்ராக்சி அசோ பென்சீன், பேரா ஹைட்ராக்சி என்னமா வரும், அசோ பென்சீன். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு டை. பெரும்பாலும் இந்த அசோ காம்பவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரைட் கலரில் இருக்கும். புரிஞ்சா தங்கங்களா?